கல்யாணத்தை சடனா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? எதனால அவங்க கேன்சல் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தை கூட உங்ககிட்ட சொல்லலையா? கல்யாணத்துக்காக நீங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் செலவு பண்ணிட்டீங்களா? இப்ப அதை எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்தை சடனா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க செலவு பண்ண லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணியை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரெண்டு கப்பிள்ஸ் இருக்காங்க, அதாவது ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. அதாவது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு இருக்காங்க. பொண்ணு வீடு சடனா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நாங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான வேலிட் ரீசன்ஸையும் அவங்க சொல்லல. அப்படின்ற போது கல்யாணத்தை நம்பி நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது மண்டபத்துக்கு, போட்டோகிராஃப்க்கு, கேட்டரிங்க்கு, இந்த மாதிரி நிறைய செலவுகள் நீங்க பண்ணிருக்கீங்க. அப்படின்ற போது அந்த ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது பொண்ணு வீட்டு மேல நீங்க சிவில் சூட் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான எல்லா ரைட்ஸுமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க செலவு பண்ணதுக்கான ரெசிப்ட்ஸ், அந்த மண்டப ரெசிப்ட்ஸ், அது மட்டும் இல்லாம பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே, அந்த எவிடன்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க மேல பிரீச் ஆஃப் ப்ராமிஸ், அதாவது கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்காக நாங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த செலவுகளை அவங்க கிட்ட இருந்து சிவில் சூட் மூலியமா நம்ம அந்த லாஸ் ஆஃப் டேமேஜஸ் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.